The growth of Brigya Shines. ஸோ பிரிக்யா ஷைன்ஸ் அப்படின்றவங்க யாருன்னு தெரிஞ்சவங்க தான் இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ட்ரோல் பண்ணுற வீடியோவோ இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச போகிறேன் இல்லை இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச போகிறேன் அப்படின்ற மாதிரி வீடியோலாம் கிடையாது. இது வந்து ஒரு ஹோல் ஹார்ட்டடான வீடியோ. ரியலி வந்து பிரிக்யா ஷைன்ஸ் அந்த பொண்ணோட வளர்ச்சி அப்படின்றது வந்து உண்மையிலேயே ஒரு ஹோல் ஹார்ட்டடான ஒரு விஷயமா என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா இன்னைக்கு யூடியூப்லேருந்து ஒரு கிரியேட்டர் ஈவெண்ட் வந்து சென்னையில் நடத்துகிறாங்க. யூடியூப் கிரியேட்டர் கலெக்டிவ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துகிறாங்க சென்னையில். ஸோ அங்கே வந்து எல்லாராலையும் போயிட முடியாது. இப்போ நம்மகிட்ட ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, நம்ம தான் ஒரு யூடியூபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அங்கே வந்து அட்டன் பண்ணிட முடியாது, நம்மளும் செலக்ட் ஆகிட முடியாது. டெஃபினெட்லி நம்ம வந்து ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஸோ அப்போ தான் அந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்மளால் போக முடியும். இப்போ நானும் யூடியூபர் தான், நானும் இந்த சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னாலாம் அந்த ஈவெண்ட் வந்து அட்டன் பண்ண முடியாது. டெஃபினெட்லி நம்ம ஏதாச்சும் அச்சீவ் பண்ணால் தான் அங்கே நம்ம வந்து போக முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பிரிக்யா ஷைன்ஸ் கண்டிப்பாக ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. ஸோ அதனால தான் அவங்களால அங்கே போக முடிஞ்சு. நான் ஏன் பிரிக்யா ஷைன்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஏன்னா அவங்களோட ஜேர்னி அப்படின்றது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னி. நம்ம எல்லாருமே பார்த்த ஜேர்னி தான், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஜேர்னி தான். ஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜேர்னி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம சேனல்லே வந்து ஸ்டார்டிங் டைமில் அவங்கள பற்றின வீடியோஸ்லாம் நம்மளே பேசி நிறையா போட்டிருக்கோம். லைக் ஒரு டைமில் அது வந்து ட்ரெண்டில் போயிட்டு இருந்துச்சு. லைக் தூத்துக்குடி ஃபேமிலி இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி இஷ்யூ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டில் போயிருந்துச்சு. ஸோ அந்த டைமில் இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் பேசி போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போவும் இதை பற்றி நம்ம பேசாமல் விட்டோம்னா அது வந்து தவறாயிரும் கரெக்டாக. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் பேசுகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இது ட்ரோல் வீடியோ கிடையாது, அவங்களுக்கு சப்போர்ட் இவங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. இது ஹோல் ஹார்ட்டடான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு ரீவைண்ட் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பிரிக்யா ஷைன்ஸ் அவங்களோட அந்த ரீவைண்ட் அப்படின்னு நம்ம போயிட்டு வந்தோம்னா நமக்கு என்ன தோணும்? டிக்டாக்ல ஆரம்பித்த ஒரு அண்ணன் தங்கச்சி, இது தங்கச்சி, அந்த பொண்ணுக்கு ஒரு அண்ணன் ஒருத்தங்க இருக்காங்க. அந்த பேர்லாம் நான் சொல்ல விரும்பலாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான், அதை மறுபடியும் போட்டு நம்ம வந்து இழுக்க வேணாம். ஸோ டிக்டாக்ல அண்ணன் தங்கச்சி ஒரு பாட்டு ஒன்று பாடுறாங்க, காமெடியா ஃபன்னா, அன்பென்றால் ஒற்றை சொல் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் சார் படத்தில் ஒரு பாட்டு இருக்கும்ல, அண்ணன் தங்கச்சி பாட்டு. ஸோ அந்த பாட்டை வந்து பாடுறாங்க, காமெடியா ஃபன்னா பாடுறாங்க. அது திடீர்னு வந்து டிக்டாக்ல வைரல் ஆகுது. ஸோ அது மூலியமா இந்த ரெண்டு ஃபேஸுமே வந்து எல்லாரோட மொபைல்லையும் டிக்டாக் மூலியமா ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ரீச்சை நம்ம வந்து விட்டுற வேண்டாம், இந்த ஒரு சப்போர்ட்டை நம்ம வந்து விட்டுற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக்ல தொடர்ந்து அந்த அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேருமே வந்து லிப்சிங் வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை டான்ஸ் வீடியோஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து டிக்டாக்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, டிக்டாக்கை வந்து பேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிக்டாக் அப்படின்ற ஒரு ஆப் வந்து இனிமேல் வந்து ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக்கை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து டிக்டாக்ல இருக்கிற எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் டிக்டாக்ல இருக்கிற எல்லா கிரியேட்டர்ஸுமே வந்து யூடியூப் பக்கம் அப்படியே ஜம்ப் ஆனாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டு கிரியேட்டர்ஸுமே வந்து யூடியூப் பக்கம் வந்தாங்க, அந்த அண்ணனும் அந்த தங்கச்சியும் சொல்ல போகிற நம்ம பிரிக்யா ஷைன்ஸ் அவங்களும். ஸோ யூடியூப் பக்கம் வந்துட்டு நம்மளும் விளாகெல்லாம் எடுத்து யூடியூப்ல போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக்ல இருக்கிற ஃபேமை வச்சு யூடியூப்ல அவங்க வந்து வந்தாங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்குள்ளேயும் வந்தாங்க. ஸோ யூடியூப்ல அவங்க வந்து விளாக்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. லைக் லைஃப் ஸ்டைல் பிளாகராக இருக்கட்டும், டெய்லி லைஃப் ஸ்டைல் பிளாகர் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து யூடியூப்ல வந்து விளாக்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதில் வந்து நம்ம டிக்டாக்ல பார்த்த அண்ணன் தங்கச்சி மட்டும் இல்லாமல் யூடியூப்ல வந்து அண்ணன் தங்கச்சி அம்மா அப்பா எல்லாத்தையுமே வந்து சேர்ந்து ஃபேமிலி விளாகர் அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்டில் ரொம்ப ஹோல்சமாக அவங்க வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. யூடியூப்ல அவங்களுக்கான ஆடியன்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கான ஃபேன்ஸாக இருக்கட்டும், பிரிக்யா ஷைன்ஸ்க்கு ஒரு தனி கூட்டம் ஃபேன், பிரிக்யாவோட அண்ணனுக்கு ஒரு தனி கூட்டம் ஃபேன்ஸு, பிரிக்யாவோட அம்மாவுக்கு தனி கூட்டம் ஒரு ஃபேன்ஸ், அப்பாவுக்கு தனி கூட்டம் ஒரு ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இட் வாஸ் எவ்ரிதிங் கம்ப்ளீட்லி ஃபைன். பட் ஆல் சடன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா கேரக்டர் இருக்காங்களா, ஸோ அவங்க வந்து பிரிக்யா அவங்களுக்கு ஒரு ஒரு வரன் ஒன்று பார்க்குறாங்க, மாப்பிள்ளை ஒன்று பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேரேஜ் டாபிக்ஸ்லாம் உள்ள எடுக்கிறாங்க. பட் அதில் வந்து பிரிக்யா ஷைன்ஸ் அவங்களுக்கு வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இந்த வயசில் மேரேஜ் வேணாம். ஸோ அட் த டைம் ஷி வாஸ் சம்திங் லைக் 18 நினைக்கிறேன், இல்லை 18 கூட இல்லைன்னு நினைக்கிறேன், 17 சம்திங். ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி மேரேஜ் டாபிக்லாம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த டைம் வந்து பிரிக்யா அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி மேரேஜ்லாம் வேணாம், நான் இப்போதைக்கு இந்த ஐடியாவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தட்டி கழிக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து ஃபேமிலிக்குள்ளே பயங்கரமாக பிரச்சனை ஆகுது. இந்த ஒரு ரீசன்னால வந்து ஃபேமிலிக்குள்ளே பயங்கரமாக பிரச்சனை ஆகுது. ஸோ அந்த அப்பாவும் இந்த பொண்ணும், அப்பாவும் பிரிக்யா அவங்களும் வந்து தனியாக வெளியே வந்துடுறாங்க. இந்த குடும்பம் நமக்கு வேணாம், இவங்க நம்மள மாதிரி ஃபோர்ஸ் மேரேஜ் பண்ணி வைக்கிற பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. அந்த அம்மாவும் அந்த பையனும் வந்து தனியாக பிரிஞ்சிடுறாங்க. ஸோ அந்த ஃபேமிலி அப்படின்றது அங்கே பிரேக் ஆகுது. எதுக்காக? இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்க, அப்போ பிரிக்யா அவங்க வந்து இந்த டிசிஷன் எடுத்ததுனால இன்னைக்கு வந்து யூடியூப்ல கிரியேட்டர் கலெக்டிவ் ஈவெண்ட்ல அவங்களால போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது, சம்திங் அவங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு.
பட் சப்போஸ் ரீவைண்டில் போயிட்டு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு பிரிகா அவங்க வந்து ஓகே சொல்லியோ இல்லை அதில் வந்து வேற மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சு அந்த மேரேஜ் அவங்க பண்ணியிருந்தாலோ இன்னைக்கு அவங்க இந்த இடத்துல இருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா லிட்டரலி நான் யோசிச்சு பார்த்தேன். என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரலி அவங்க வந்து இதை அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா வாட் வுட் ஹாவ் பிகம் அவங்க வந்து மேரேஜ்க்கு அக்செப்ட் பண்ணி அந்த டைமில் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க, அந்த வயசில் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க, அம்மா சொன்ன மாப்பிள்ளையோ பார்த்து அந்த கல்யாணத்தில் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது வேறு விஷயம். சப்போஸ் அம்மா சொல்லிட்டாங்களே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேரேஜ் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களால என்னவோ ஆயிருக்க முடியும்? சிம்பிள், யூடியூப்பில் மேபி வந்து ஒரு கப்புள் விளாக் அப்படின்ற ஒரு சேனல் அவங்களால கிரியேட் பண்ணியிருக்க முடியும். கப்புள் விளாகர்ஸாக ஆகிருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வி ஆர் ப்ரெக்னென்ட் அப்படின்ற ஒரு வீடியோ வந்துருக்கும். அதை தாண்டி வந்து அந்த குழந்தைய வச்சு வீடியோ பண்ணுவாங்க. அவங்க ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு வீடியோ போஸ்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான் அவங்களால பண்ணியிருக்க முடியும். பட் அந்த டைமில் அவங்க எடுத்த ஒரு டெசிஷன் வந்து எல்லாராலையுமே வந்து தப்பாக பேசப்பட்டுச்சு. என்ன இந்த பொண்ணு வந்து அம்மா பேச்சை கேட்காம இருக்குது, அம்மாவை மதிக்க மாட்டேங்குது, அம்மாவை சுத்தமாக வந்து இந்த பொண்ணுக்கு பிடிக்கவே இல்லை, அம்மா பேச்சு தானே அப்போ எல்லா பொண்ணும் கேட்கணும், எல்லா பையனும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிகா ஷைன்ஸ் எடுத்த அந்த டிசிஷன் வந்து அந்த டைமில் எல்லாராலையுமே வந்து பயங்கர தப்பாக பயங்கர நெகட்டிவாக பேசப்பட்டுச்சு. இன்ஃபேக்ட் நம்ம சேனல்ல நம்ம வந்து பேசியிருக்கிறோம். அந்த டைமில் அது வந்து ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ கூட நான் வந்து கண்டென்ட்டுக்காக ஒரு டைம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு டைம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் அந்தந்த டைமில் ட்ரெண்ட் என்னென்ன போயிட்டு இருந்துச்சோ ஸோ அதை நான் பேசி அப்படியே வீடியோஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி நம்மளும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நிறையா பேர் வந்து நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பிரிகா ரீச் பண்ணியிருக்கிற அந்த ஒரு ஹைட் இருக்குதுல்ல, அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குதுல்ல, ஸோ அவங்க அப்போ அந்த டிசிஷன் எடுத்ததுனால தான் இப்போ அவங்க வந்து அந்த ஹைட்டில் இருக்காங்கல்ல. சப்போஸ் அந்த டிசிஷன் அவங்க மாற்றி எடுத்திருந்தாங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி வி ஆர் ப்ரெக்னென்ட் கப்புள் விளாகர் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. வீடியோஸ் ரிலேட்டடாக வந்துட்டு இருக்கும். ஃபேமிலிக்குள்ளே கண்டென்ட், ஃபேமிலிக்குள்ளே என்ன நடக்குது, கப்புள்ஸ்குள்ளே என்ன நடக்குது, குழந்தை என்ன பண்ணுது அப்படின்ற வீடியோஸ் மாதிரி தான் அவங்க வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்களே தவிர வேறு எதுவும் பெருசாக நடந்திருக்காது. இன்றைக்கி அவங்க அச்சீவ் பண்ணுற ஹைட் வந்து அன்றைக்கி இருந்திருக்காது அவங்க அப்படி பண்ணியிருந்தா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபேமிலி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ப்ரைவேட்டாக தான் இருக்கணும். ஃபேமிலி அப்படின்னு வந்துச்சுனாலே அது வந்து ப்ரைவேட்டாக தான் இருக்கணும். இன்றைக்கி வந்து உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைய நீங்கள் வந்து வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டு அதில் காசு சம்பாதிக்கல என்ன ஒரு விஷயம் இருக்குதுன்னு எனக்கு புரியல. நான் வந்து எல்லா கப்புள் விளாகர்ஸையும் நான் வந்து குறை சொல்ல விரும்பல. ஒரு சில குறிப்பாக சொல்கிற கப்புள் விளாகர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க பேர்லாம் நான் சொல்ல விரும்பல. குழந்தைய வச்சு மட்டுமே கண்டென்ட் பண்ணுறது, கப்புள்ஸை வச்சு மட்டுமே டார்க் காமெடி அப்படின்ற பேரில் கண்டென்ட் பண்ணுறது. இப்போ யூடியூப்பை திறந்தாலே நம்ம எல்லாரும் பார்க்குற ஒரு விஷயம் தான். ஸோ அதையெல்லாம் வச்சு வந்து நம்ம ப்ரைவசியாக அதெல்லாம் வச்சுக்கணுமோ, நம்ம ப்ரைவேட்டாக இதெல்லாம் வச்சுக்கணுமோ, அதெல்லாம் விளாக்னு சொல்லி ஷார்ட்ஸ்ன்னு சொல்லி ரீல்ஸ்ன்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து போட்டு விட்டோம்னா நமக்கான ப்ரைவசி எங்கே? நாளைக்கு நம்ம குழந்தை வந்து அந்த குழந்தை வளர்ந்து வந்து அதே வீடியோஸ் அந்த குழந்தை பார்க்கும்போது அந்த குழந்தை என்ன ஃபீல் பண்ணும், அந்த குழந்தையோட மைண்ட் செட் என்னவா இருக்கும், அது எப்படி யோசிக்கும் அப்படின்ற ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்த்தாலே இதெல்லாம் நமக்கு பண்ணக்கூடாதுன்னு தோணும். பட் அதே மாரி ஒரு சில கப்புள் விளாகர்ஸ் வந்து அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு அந்த குழந்தைக்கு வந்து அவனை பற்றின லைஃப்பை வந்து யாருக்கிட்டையும் ஷேர் கூட பண்ண முடியாது. அதான் நான் உன்னை சின்ன வயசுல நான் யூடியூப்லேயே பார்த்துருக்கேனே, என்னெல்லாம் பண்ணுவேன்னு உங்கள் அப்பா அம்மா ஊருக்கே போட்டு காட்டுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஃபியூச்சரில் இப்படி யோசிச்சான்னா அவனோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் ஏன் இந்த டாப்பிக்கில் இப்போ போகிறேன்னு தெரியல. ஸோ நான் சொல்ல வந்தது தான், இட்ஸ் அ ஹோல் ஹார்ட்டடான வீடியோ. பிரிகா ஷைன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பொண்ணு வந்து அந்த டைமில் போல்டாக அந்த ஒரு டெசிஷன் எடுக்கலை அப்படின்னா இன்னைக்கு இந்த பொண்ணால் வந்து இந்த அளவுக்கு ஹைட்ஸ் ரீச் பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து யூடியூப் கிரியேட்டர் கலெக்டிவ் ஈவெண்ட் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாராலையும் அங்கே வந்து போய் சேர்ந்துட முடியாது. லைக் நான் சொல்ல வருது என்னன்னா பெரிய கிரியேட்டர் சின்ன கிரியேட்டர் அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல, யார் வேணால் யூடியூப் ரன் பண்ணலாம், யார் வேணால் யூடியூப் சேனல் வைக்கலாம், யார் வேணால் யூடியூப்பில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம். பட் எல்லாராலையும் யூடியூப் நடத்துகிற ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து போக முடியாது. டெஃபினெட்லி நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கணும். நான் இப்போ ஒரு சேனல் வச்சிருக்கேன், நானும் யூடியூபர்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்க முடியாது. தட்ஸ் நாட் பாசிபிள். பட் நம்ம கண்டிப்பாக ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா யூடியூப்லேருந்து இன்வைட் வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம அதை தாண்டி அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். நான் ஏன் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, பிரிகா ஷைன்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற அந்த பொண்ணோட வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. பட் அதையெல்லாம் தாண்டி உடைச்சு அந்த பொண்ணு வெளியே வந்திருக்கு, இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். கரெக்டாக. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. என்னதான் நம்ம சேனல் ஸ்டார்டிங்கில் அந்த இஷ்யூ போயிட்டு இருக்கிற அந்த ஒரு ட்ரெண்டில் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பிரிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி போட்டிருக்கோம், அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி போட்டிருக்கோம், அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஆக்சுவலி அந்த ஃபேமிலிக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சுத்தமாக தெரிய போகிறது கிடையாது. அவங்க ஃபேமிலிக்குள்ளே என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும்தான் தெரிய போகுது. நம்ம வேணால் ஒரு கான்ஸ்பிரசி தியரி வேணால் சொல்லலாம், நம்மளா எழுதி வச்ச ஒரு தியரி வேணால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி சொல்லலாமே தவிர குடும்பத்துக்குள்ளே போய் யாரும் எந்த வீடியோவும் பேசலை. நானும் அந்த மாதிரி தான் குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் பார்க்கவும் முடியாது, பார்த்து என்னால் சொல்லவும் முடியாது. கரெக்டாக நான் என்ன நினச்சேனோ அதை வந்து வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ பிரிகா ஷைன்ஸ் அவங்களோட வளர்ச்சியை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே செம்ம சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் அ ஹோல் ஹார்ட்டட் வீடியோ.
இதுக்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷன் கொடுத்தே ஆகணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அண்ட் அதை தாண்டி வந்து அந்த பொண்ணு வந்து தூத்துக்குடி தான், நான் வந்து திருநெல்வேலி. நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், திருநெல்வேலி தூத்துக்குடியில இருந்துலாம் கிரியேட்டர்ஸ் வந்து சென்னை அளவுக்கு போக மாட்டாங்களா? இப்போ வந்து எல்லா ஊர்லேயுமே கிரியேட்டர்ஸ் இருக்காங்க கரெக்டாக, பட் நீங்கள் சவுத் டவுன் வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் மதுரை தாண்டி திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த மாதிரி சைட்லலாம் வந்து கிரியேட்டர்ஸ் அந்த அளவுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகல. திருநெல்வேலியில் வந்து நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, தூத்துக்குடியிலுமே வந்து நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. பட் அவங்க யாருமே வந்து சென்னையில் இருக்கிறவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிற அளவுக்கு இன்னும் பெருசாக வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கிரியேட்டர்ஸை நான் திருநெல்வேலியில் மீட் பண்ணி பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அவங்ககிட்ட கேட்டேன், என்ன ப்ரோ அப்போ நம்ம ஊரில் இருந்தால் கிரியேட்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆக முடியாதா? நம்ம ஊர்லன்னா நம்ம ஊரை சுற்றியே தான் ஒரே இந்த குண்டு செட்டில் குதிரை ஓட்டிகிட்டு தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கு டைம் வரும் ப்ரோ, பார்ப்போம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். பட் இப்போ இந்த விஷயத்தை பார்க்கும்போது எனக்கு செம்ம ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு, ஹோல் ஹார்ட்டடாக நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ தட்ஸ் இட். த க்ரோத் ஆஃப் பிரிக்யா ஷைன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து இட்ஸ் ரியலி அ க்ரோத், இட்ஸ் டெஃபினெட்லி அ க்ரோத். அண்ட் பிரிக்யா ஷைன்ஸ், ஷி இஸ் டெஃபினெட்லி ஷைனிங். அவ்வளோதான் சொல்லணும்னு தோணுச்சு. தட்ஸ் இட் ஃபார் த டுடே வீடியோ. சேனல் எப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தம்ஸ் அப் கொடுத்துக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். நான் மதன், அண்ட் திஸ் இஸ் மதனிசம், ஸ்டெப்பிங் அப் ஃப்ரம் வீடியோ. டாடா, டேக் கேர், பாய்.